गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् गोष्पदीकृतवारीशम् अशिकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि अन्योन्यसरुचाकारो त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्यकृतार्थताम् போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் புராணத்துல நமக்கு சில விஷயங்கள் புரியலை அப்படின்னாலும் இன்னைக்கு நாம இருக்கிற கட்டத்துல அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தோணினாலும் கூட ஸ்ரத்தையோட படிக்கிறது முக்கியம்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இந்திரனுக்கு துர்வாசர் கொடுத்த சாபம் அது பார்த்தோம். அதோடதான் முடிச்சோம். அடுத்து என்ன அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நம்ம போன வாரம் இந்த டைம் கால்குலேஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? யார் யாருக்கு என்ன வயசு, 1000 இயர்ஸ்னா எப்படி கால்குலேட் பண்ணோம், 60,000 இயர்ஸ்னா எப்படி எடுத்துக்கணும் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். 60,000 வருஷம்னா அதை லிட்டரலா 60,000 எடுத்துக்க கூடாது, லிட்டரலா 11,000 எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்றதும் உண்டு. நம்மளும் அதை கேட்டிருக்கோம். ரொம்ப காலம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் சொன்னது என்னன்னா, ஒரு நாள் அப்படிங்கறதுதான் அவங்க ஒரு வருஷம்னு கணக்கு வச்சுட்டு இருக்காங்க, கால்குலேட் பண்றாங்க. சோ அந்த கணக்குப்படி தசரதர் 60 வருஷம்னு சொல்றது வந்து 60 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றது கூட அது வந்து 60,000 டேஸ்ன்னு எடுத்துக்கணுங்கிற. அப்போ 60,000 டேஸ் அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்திருந்தோம்னா அதை கன்வெர்ட் பண்ணா ஒரு 150 to 160 இயர்ஸ் ஆறுது. சரியா? இப்போ 150 வருஷம் கழிச்சு 160 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்ற மாதிரி ஆறுது. அப்போ அந்த காலத்துல டைம் ஸ்பேன் எவ்வளவு இருந்திருக்கும்னா 200 to 300 இருக்கும் அப்படிங்கிற. இது எல்லாமே கெஸ் தான், மறுபடியும் நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால்குலேஷன் சொல்றாங்க. பட் பார்ப்போம் அதுவும் என்ன சொல்றாங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு சமாதானம் ஆச்சுன்னா ஓகே. சோ அது போல ராமர் 11,000 வருஷங்கள் ஆட்சி பண்ணினார் அப்படின்னா 30ல இருந்து 35 வருஷம்னு எடுத்துக்கணும், டேஸ்ன்னு கணக்கு போட்டு. சரியா? ஆட்சி பண்ணது ஒரு 30 மேக்சிமம் 40ன்னே வச்சுப்போமே. அப்ப ஆட்சி பண்ணது 40 வருஷம்னா அவர் பிறந்து வளர்ந்து 12 வயசு ஆகி அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் கூட போய் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் அயோத்தியால வேற ஒரு 12 வருஷம் இருக்கா. சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணா கல்யாணம் ஆகி 12 வருஷம் அயோத்தியால இருக்காருன்னா அவருக்கு 15 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோமே. மேக்சிமம் ஏஜ் வச்சுட்டா கூட 15 + 12 வந்து 27 வயசா இருக்கு. சோ 27 வயசுல 14 வருஷம் 27 கழிச்சு 14 வருஷம் வனவாசம். சரியா? 41ல இருந்து 45 வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு மேக்சிமம் வச்சுப்போம். இப்போ வனவாசம் முடிஞ்சு வரும்போது 45 வயசு பிளஸ் ஒரு 11,000 இயர்ஸ். அதை வந்து இயர்ஸா கன்வெர்ட் பண்ணா 35 இயர்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் 80 வயசு ராமருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னா நமக்கு சமாதானம் ஆகுமானா அதுவும் ஆகாது நமக்கு. ஏன்னா இதுல இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வரும். இதோட நிக்காது, நமக்கு கேள்விகள் நிறைய தான் தோணும். அப்ப தசரதற்கு 150 வயசுல குழந்தை பிறந்ததுன்னா அப்ப மனைவிகளுடைய வயசு என்ன? அடுத்த கேள்வி வரும். அப்புறம் சீதை குழந்தை பிறந்ததுன்னு சொல்றோம். அப்ப சீதைக்கு குழந்தை பிறக்கிறச்சே இவங்க காட்டுல இருந்து வரைச்சே 45 வயசு ஆயிடுச்சுன்னா அப்ப சீதைக்கு 40 வயசுல குழந்தை பிறந்ததான்னு கேள்வி வரும். இப்போ மெனோபாஸ் எப்படி ஆச்சுன்னு கேள்வி வரும். கௌசல்யக்கு எந்த வயசுல சாந்தா பிறந்தா? அடுத்து அந்த மாதிரி ஒரு டவுட்டு. சரி, ராமர் பிறக்கும்போது கௌசல்யக்கு 100 வயசு ஆயிடுதா அப்படின்னா இப்போ ராவணனுக்கு என்ன வயசு இருக்கும்? எந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணாங்க? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி வந்துட்டேதான் இருக்கும். நான் அது ஒரு 2 வாரம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்பவும் அதை சொல்றேன். இந்த கால்குலேஷன் இன்ஃபேக்ட் கிளாஸ் பிகினிங்கே நான் என்ன சொன்னேன்னா, இந்த கால்குலேஷனுக்குள்ள எல்லாம் நம்ம இறங்கினோம்னா நமக்கு வந்து என்ன படிக்கணுமோ அதை மிஸ் பண்ணிடுவோம்.
அதுவும் இல்லாம நமக்கு அதுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கவும் போறது இல்ல. ஒவ்வொரு உபன்யாசக்காரர் கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கால்குலேஷன் சொல்ல போறாங்க. நமக்கு அதுவும் அப்புறம் என்ன தோணும், அவர் சொல்றது கரெக்டா, இவர் சொல்றது கரெக்டான்னு வேற கேள்விகள் தான் வரும். அதுக்காக கேள்வி கேட்க கூடாதுன்னு இல்ல, யோசிக்க கூடாதுன்னு இல்ல, கேள்வி கேட்கலாம், யோசிக்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் வர்றது சாதாரணம் தான். பட் அதுக்குள்ள நம்ம ரொம்ப போனோம்னா இதுதான் ஃபைனல் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சோ படிக்கிறதுக்கு எதுக்காக இதை எடுத்தோமோ அதை படிக்கிறது தான் வந்து உத்தமம். இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கேள்விகள்லாம் நமக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் கதை சொல்லும் போது இவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்தது இல்ல. இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய குழந்தைங்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்கிறோம். சோ இது எதிர்பார்க்கறாங்க. குழந்தைங்களுக்கும் அதுக்கான பதில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ரத்தை குறைவாலையும் வருது. நம்மளோட நம்பிக்கையை யாராவது அசைச்சாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேட்க தோன்றது. சோ இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்புறம் மத்தவங்க நம்மளை பத்தி சொல்றது இதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்காம அதுக்கு ஒரு செவுரு கட்டிக்கணும். ஸ்ரத்தைங்கிற செவுரை போட்டுட்டோம்னா எதுவுமே உள்ள வராது. அது வேதத்தை பத்தியும் இதே கேள்விகள்லாம் எல்லாருக்குமே உண்டு. வேதம் வந்து எப்ப எழுதுனது, யார் எழுதுனது, ஏன் வந்து சமஸ்கிருதத்துலதான் இருந்தது, இதை யார் நமக்கு கொடுத்தாங்கிற கேள்விகள்லாம் நிறைய வருது. வேதம்ங்கிறத யாரும் எழுதல. அது வந்து பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்பௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவோம். புருஷா அப்படின்னா ஹியூமன் பீயிங், மனிதனால் பண்ணது. அப்பௌருஷேயம்னா மனிதனால் செய்யப்படவில்லை. It did not come from the mind of a human being. அப்பௌருஷேயம்னா பகவான் தான் எடுத்துக்கணும். நாட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ்னா மனிதர்கள் இல்லைன்னா அப்ப கடவுளாக தான் இருக்க முடியும். இது வந்து வியாசரோட பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அவர் எழுதுனது. வியாசருடைய பிரம்மசூத்திரத்துல பிரம்மாவை பத்தி இல்ல, பிரம்மசூத்திரம்னா பகவானை பத்தி. ஓகே, இந்த பிரம்மசூத்திரத்துல அவரு வேதத்தை மூலமா வச்சுதான் எழுதுறாரு வியாசர். வேதத்துல சொல்லப்பட்ட சில உபனிஷத் மந்திரங்கள், அந்த மந்திரங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நுட்பமா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மொத்தமா ஒரு 555 சூத்திரங்கள் எழுதினார் பிரம்மசூத்திரம். அதுல 3வது சூத்திரம் என்னன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சாஸ்திர முதல் 4 வந்து ரொம்ப முக்கியமா எல்லாரும் படிக்கிறது. இப்ப நான் சொல்றது வந்து 3வது சூத்திரம். இந்த சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கறத ரெண்டா வந்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். சமஸ்கிருதத்துல அக்கார்டிங் டு கிராமர் நம்ம ரெண்டா அர்த்தம் பண்ணிக்கலாம். சாஸ்திரஸ்ய யோனி, அது சாஸ்திரத்துக்கு சோர்ஸ், வேதத்துக்கு சோர்ஸ், வேதத்துக்கு மூலமாக இருப்பவர். அப்படின்னா வேதம் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டாவது வந்து சாஸ்திரம் யஸ்ய யோனி, சாஸ்திரம் யாருக்கு மூலமாக இருக்கிறதோ. அப்போ அப்போனா சாஸ்திரத்துல இருந்துதான் பகவான் வந்தாரா அப்படின்னா சாஸ்திரத்துல இருந்து பகவான் வரல, சாஸ்திரத்தின் மூலமாக பகவானை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த சாஸ்திரமே வந்து யோனியாக இருக்கிறது, சோர்ஸாக இருக்கிறது. எதுக்கு? பகவானை தெரிந்து கொள்வதற்கு. சோ வேதம்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு பகவானை பத்தி அவருடைய சொரூபத்தை பத்தி எதுவுமே நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா நிறைய விஷயங்கள் பேசுறோம்ல, அதெல்லாமே வேதத்துல இருந்து வந்ததுதான். ஆனா நம்ம வேதத்துல இருந்து இருக்கிறது தான் நம்ம பேசுறோங்கிறது நமக்கு தெரியாம பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு அது வழி வழியா வந்ததால சோ வேதத்தை நமக்கு கொடுத்தது பகவான் தான். இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே சோர்ஸ் வேதம். சோ அந்த வேதத்து மேல நமக்கு என்னைக்குமே ஸ்ரத்தா போகக்கூடாது. போன கிளாஸ்ல நான் சொன்னது வேதம் பகவானுடைய மூச்சுன்னே சொல்றேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா காரணம்னா 3 காரணம் நான் சொல்லலாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு. நம்மளோட சாஸ்திரத்தை யார் என்ன சொன்னாலும் நாம எதுவும் சொல்லாம இருக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தையை விடவே கூடாது. என்ன ஆனாலும் ஸ்ரத்தையை மட்டும் விடவே கூடாது. நம்ம சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஸ்ரத்தை போகாமல் நம்ம பாத்துக்கணும். அதை நம்ம கொடுத்துட்டாலே வந்து அந்த ஜெனரேஷனை நம்ம காப்பாத்தின மாதிரி தான், அந்த தலைமுறையை காப்பாத்தின மாதிரி. ஏன்னா நமக்கு வழிகாட்டுறத நம்மளே நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுதான் வழிகாட்டி. நாம அதை நம்பலைன்னா அப்போ நமக்கு என்னைக்கா ஸ்டக் ஆகும்போது திக்கு தெரியாம நிக்கும் பொழுது
நம்ம ஏற்கனவே இதை தூக்கி போட்டோம், மேப்பை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திக்கு தெரியாம நிக்கும் போது என்ன ஆகும், எவனோ ஒருத்தன் வருவான், திருடன் வருவான், கொள்ளைக்காரன் வருவான், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவன் வருவான், தன்னை நம்மளை வளைச்சு போடணும்னு நினைக்கிறவன் வருவான். எவனாவது வந்து நான் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுட்டு போயிடுவான். இப்ப நம்ம அது பின்னாடி போயிடுவோம். யார்கிட்ட இருந்து நம்ம ரட்சிக்கணும்னு பகவான் வேதத்தை கொடுத்தாரோ அவன்கிட்டயே போய் நாம மாட்டிப்போம். ரெண்டாவது காரணம்னா என்னன்னா, முதல்ல குழந்தைகளுக்கு இல்லைன்னா பேர குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது ஸ்ரத்தையும் சேர்த்து ஊட்டணும். சாப்பாடு கொடுக்கும் போது ஊட்டி வளர்க்கும் போது இதையும் ஸ்ரத்தையும் ஊட்டிதான் வளர்க்கணும். என்ன ஆனாலும் ஸ்ரத்தையை விடக்கூடாதுங்கிறது. மூணாவது காரணம் என்னன்னா, நான் ராமாயணம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடுவுல நிறைய சொல்லுவேன். வெறும் கதையாக நம்ம ராமாயணத்தை படிக்க போறது இல்லை. ஏன்னா ராமாயணம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ ராமாயணத்தை ஒரு நிமித்தமா வச்சு ராமாயணத்துல வர்ற கதைகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் இது. சோ இப்படி வேதம், புராணம், இதிகாசம், ஈஸ்வர ஸ்ரத்தா எல்லாமே ஸ்ரத்த தான். இதுல இருக்கிற ஸ்ரத்தையை என்னைக்கும் விடாமல் பாத்துக்கிறது நம்மளுடைய நம்மளும் பாத்துக்கணும், நம்மளுடைய சந்ததியும் அதுல இருந்து வழுவாம நம்ம பாத்துக்கணும். இப்ப கதை என்னன்னா, துர்வாசர் சாபம் கொடுத்துடுறார். இந்திரன் கெஞ்சுறான் மன்னிக்க சொல்லி. துர்வாசர் என்ன சொல்றார், நான் மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல, கெஞ்சி நான் மன்னிக்கிற ஆள் நான் இல்ல, மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். இந்திரனும் யானை மேல ஏறி அமராவதிக்கு போறார். துர்வாசரோட சாபத்துல என்ன ஆறுது, அவர் சாபம் கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த சாபத்தால என்ன ஆறுது, ஏன்னா நீ எல்லாத்தையும் இழந்துடுவேன்னு சொல்றாரு. இந்த 3 உலகத்துல இருக்கிற அத்தனை ஸ்ரீயும் நீ இழந்துடுவேன்னு சொல்றாரு. சோ இந்திரனுடைய அந்த 3 உலகங்களும் மங்களத்தை இழந்தன. மங்களம் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி. ஷார்ட்டா சொல்லணும்னா, எது நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் திருப்தியும் தருதோ அது லக்ஷ்மி. தர்மம், தனம், தானம், பசுபுத்திர லாபம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ஆரோக்கியம், அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். இது எல்லாமே நமக்கு வந்து சந்தானமும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து நிம்மதி, சந்தோஷம், ஒரு பூர்ணத்துவத்தை விவகாரத்துல சொல்றோம், எல்லாருக்குமே கொடுக்குற விஷயம். சரி, இந்த மாதிரி லக்ஷ்மி வந்து பலம், தனம், அவனோட சொர்க்கம் எல்லாமே இந்திரனை விட்டு விலகி போயிடுறது. தேவர்களுடைய தேஜஸ், அதாவது ஆத்மபலம், தபோபலம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறது. யாகங்கள் பண்றாங்க இல்லையா, அந்த யாகங்கள்ல இருக்கிற அந்த ஆற்றலும் வந்து பலவீனமாயிடுது. யாகத்தால ஒரு பலன் வரும்ல, அந்த பலனும் வந்து பெரிய பலனாக மாறாமல் பலவீனமான பலனாக இருக்கு. பூலோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தானம், தபஸ், யாகம் எதுவும் பண்ணாம போனாங்கன்னா, யாகத்துக்கு வேண்டிய முக்கிய மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா, சில ஹவிஸ்ன்னு சொல்றோம், செடிகள், கொடிகள் எல்லாம் வேண்டி இருக்கு. நம்ம கூட சோமபானம் வேண்டி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, சோமரசம் வேண்டி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த மாதிரி மூலிகை செடிகள் எல்லாம் கூட அழிஞ்சு போக ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு யாகம் இல்லாமல் அவிர்வாகம் கிடைக்காது. யாகத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு அவிர்வாகம் கிடைக்கும். நாம கொடுக்கிற ஹவிஸ் தான் தேவர்களுக்கு பலம் தருது, நரிஷ்மெண்ட் தருது. அந்த நரிஷ்மெண்ட் இல்லாம அவங்க பலஹீனர்களாக, பலம் இல்லாதவர்களாக, பலமற்றவர்களாக ஆயிடுறாங்க. இதே வந்து பகவத்கீதையில 3வது சாப்டர்ல பகவான் சொல்றார், அர்ஜுனன் கிட்ட சொல்றார், சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசரிஷ்யத்வம் ஏஷ வஹ இஷ்டகாமத்துக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது பிரஜாஹா சிருஷ்டுவா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு, யார் சிருஷ்டி பண்ணாருன்னா பிரம்மதேவர், பிரஜாபதி. பிரஜாபதி பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு, பிரஜைகளுடைய தலைவன்கிறதுனால்தான் பிரம்மாவுக்கு பிரஜாபதினு பேர். நமக்கெல்லாம் அவர் தான் தலைவன், பிரஜாபதி. நம்மன்னு பூலோகம் மட்டும் இல்ல, பூவ சுவ எல்லாருக்குமே அவர் தான் பிரஜாபதி. பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு என்ன சொல்றார், கூடவே யஜ்ஞத்தையும் சிருஷ்டி பண்றார். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணும் போதே யஜ்ஞத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டார், யஜ்ஞங்களையும் சிருஷ்டி பண்ணிடுறார் பிரம்மதேவர்.
யஜ்ஞம் எப்படி நமக்கு தெரியும்னா வேதத்தின் மூலதான யஜ்ஞங்கள் தெரியும். அப்ப வேதம்னே சொல்லியிருக்கலாமே, ஏன் யஜ்ஞம்னு சொன்னாலும் ஒரு கேள்வி வரலாம். சோ வேதம்னே சொல்லியிருக்கலாம். அப்கோர்ஸ் 2 ஸ்லோகம் கழிச்சு அதையும் கிருஷ்ணர் சொல்ல போறார். பட் இங்க வந்து டாபிக் வந்து யஜ்ஞம். அதனால யஜ்ஞத்தை எம்பசைஸ் பண்ணி கிருஷ்ணர் இங்க சொல்றார். சோ பிரஜாபதி சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா, யஜ்ஞத்தை சிருஷ்டி பண்ணும்போது பிரஜாவையும் சேர்த்து, இல்லன்னு பிரஜாவை சிருஷ்டி பண்ணும்போது யஜ்ஞத்தையும் சைமல்டேனியஸா சிருஷ்டி பண்ணிட்டு, அனேன இந்த யஜ்ஞங்களால் பிரசவிஷ்யத்வம் நீங்கள் வந்து விருத்தியாகுங்கள், வளருங்கள், வளர்ச்சி அடையுங்கள், மேயூ க்ரோ, மேயூ மல்டிப்ளை அப்படின்னு சொல்றார் பிரம்மா. அந்த பிரசவிஷ்யத்வம் போது இந்த பிரசவ அப்படின்னாலே வளர்ச்சியை குறிக்கின்ற வார்த்தை, விருத்தி. அதனாலதான் பிரசவம் அப்படின்னு வீட்டுல சொன்னோம்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் கூடுறாங்கன்னு அர்த்தம். the family is growing, multiplying அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து இந்த மல்டிப்ளை ஆகுறது வெறும் நம்பர்ல இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் இல்லையா? நம்ம வளர்ந்துட்டோம், பிறந்துட்டோம், புஷ்டி, நமக்கு ஒரு நரிஷ்மெண்ட் வேணும் இல்லையா? நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? நமக்கு இச்சா சக்தி இருக்கேன். சோ நம்மள ஆசைகளை நிறைவேறதுக்கு என்ன வழி அப்படிங்கும் போது அந்த போஷாக்குக்கு வேண்டிய ஒரு அனுகூலமான என்வரன்மெண்ட்டும் நமக்கு வேணும். சோ வளர வளர நமக்கு பலவிதமான வஸ்துக்களும் தேவைப்படுறது. அதனால ஏஷ வகை இஷ்ட காமத்துக்குங்கிறது இந்த யஜ்ஞம் இருக்கே, நான் சொல்ற இந்த யஜ்ஞங்கள் உனக்கு காமதேனுவாக இருக்கும். காமதேனுங்கிறது என்ன? தேனுனா பசு, காமதேனுனா கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற ஒரு பசு. கேட்கறது எல்லாம் தருகின்ற ஒரு பசுவை போல இந்த யாகம் உங்களுக்கு இருக்கும். இந்த கற்பக விருட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கற்பக விருட்சம்ங்கிறது என்ன? அந்த மரத்தடியில இருந்து என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது நமக்கு கொடுக்கும். சோ அந்த மாதிரிதான் நமக்கு மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் சந்நிதியில என்ன கேட்டாலும் கேட்டதை தரக்கூடிய அம்பாளுங்கிறதுனால அவருக்கு பேரு கற்பகாம்பாள்னு பேர் இருக்கு. அது போல இந்த யஜ்ஞம் வந்து அந்த கற்பக விருட்சம் மாதிரி, காமதேனு மாதிரி கேட்கதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். கேட்டதை தரும் காமதேனு. சோ பலவிதமான யாகங்களை பண்ணி நீங்கள் வளர்ச்சி அடைவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு பிரம்மதேவர் இத அப்படின்னா, புரோவாச்ச, சிருஷ்டி ஆரம்பத்திலேயே, சிருஷ்டியின் ஆரம்பத்துல இவர் வாச்ச சொல்கிறார் பிரம்மதேவர். அதனால அர்ஜுனா யாகங்கள் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனர் கிட்ட. யாகங்கள்னா பிரார்த்தனை. யாகங்கிறத யாகம் மூலமா என்ன பண்றோம்? பிரார்த்தனை தானே பண்றோம். வெறும்னா என்ன ஓமத்தை மட்டும் வளர்த்து அக்னியில எல்லாம் போட்டுட்டே இருப்போமா? இல்ல, மந்திரங்கள் சொல்லி பிரார்த்தனை தான் பண்ணிக்கிறோம். சோ பிரார்த்தனைனா கேட்கிறது, வேண்டுவது. எனக்கு இது வேண்டும் என்று கேட்டல், அதுக்குதான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு கேட்கணும்னு ஒரு இச்சை இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த வேண்டுதல் பண்றோம் யாகங்கள் மூலமாக. சரி, இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆதியில பிரஜாபதியானவர் யஜ்ஞங்களுடன் பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணி படைத்து இந்த யஜ்ஞத்தின் மூலமாக வளர்ச்சி அடையுங்கள். இந்த யஜ்ஞம் நீங்கள் விரும்பியது எல்லாம் தரும் காமதேனுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட நிறுத்தல, கிருஷ்ணர் கண்டினியூ பண்றார். ஏன்னா யாருக்கும் யஜ்ஞம் பண்ணணும்னு சொல்லணுமே இல்லையா? எல்லார்கிட்டயும் யஜ்ஞம் இருக்கு, சரி, யஜ்ஞம் பண்ணணும்னு சொல்லணும்ல. அது பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருக்கு பண்ணணும் அந்த யஜ்ஞங்கள்? அப்ப சொல்ற, தேவான் பாவயதானேன தே தேவாக பாவயந்தவக பரஸ்பரம் பாவியந்தக ஸ்ரேய பரமவாப்சியத அப்படின்னு சொல்ற. இது 3rd சாப்டர்ல இருக்கு, நீங்க அப்புறமா கூட படிச்சுக்கலாம். அனேன அனேன யஜ்ஞேன, இந்த யஜ்ஞங்களால், இந்த பிரார்த்தனைகளால் தேவான் பாவயத்த, சரி, பிரம்மதேவர் யஜ்ஞங்களை கொடுத்துட்டார். அந்த யஜ்ஞங்களை வச்சு என்ன பண்ணணும்னா, தேவர்களை நீங்கள் திருப்தி பண்ணுவீர்களாக, நரிஷ் பண்ணுவீர்களாக, சந்தோஷப்படுத்துவீர்களாக. தே தேவாகா, பதிலுக்கு அந்த தேவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பாவயந்து வக, உங்களை உங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்துவார்கள், சந்தோஷப்படுத்துவார்கள், நரிஷ் பண்ணுவார்கள், வளர்ப்பார்கள், புஷ்டி பண்ணுவார்கள். இப்படி பரஸ்பரம் பாவயந்த, ஒருத்தரை ஒருத்தர் திருப்தி பண்ணிட்டு வளர்த்து சந்தோஷப்படுத்திட்டு நரிஷ் பண்ணி புஷ்டி பண்ணி வாழ்ந்து, ஸ்ரேயக
இப்போ தேவர்களுக்கும் நம்ம வேணும், நமக்கும் தேவர்கள் வேணும். இந்த ஸ்லோகம் ஜஸ்ட் என்ன சொல்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த யஜ்ஞத்தால் தேவர்களை வளரச் செய்யுங்கள், அந்த தேவர்களை உங்களை வளர்க்கட்டும், ஒருவரை ஒருவர் வளர்த்து மேலான நன்மையை அடைவீர்களாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இன்னைக்கு நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, என்வைரன்மெண்டலிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இதேதான் சொல்றாங்க. இஃப் யூ ப்ரொடெக்ட் நேச்சர், நேச்சர் வில் ப்ரொடெக்ட். நீ இயற்கையை பாதுகாத்தால் உன்னால் பாதுகாக்கப்பட்ட இயற்கை உன்னை பாதுகாக்கும், காக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஃபுல் விஷயம், இந்த மொத்தமா என்ன இங்க என்வைரன்மெண்டலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களோ அதேதான் இங்க பகவான் வந்து 3rd சாப்டர்ல 10th and 11th வெர்ஸ்ல கவர் பண்ணிடுறாரு, இக்காலஜி கவர் பண்றாரு. ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்வைரன்மெண்டலிஸ்டுக்கும் நமக்கும், சனாதன தர்மத்துல இருக்கிற நம்ம வேதத்தின்படி வாழ்கின்ற நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, நம்ம எல்லாத்தையுமே ஒரு தேவதையாக பார்க்கணும். இந்த பூமி ஒரு தேவதை, புரிஞ்சதுன்னா? நமக்கு நேச்சரே வந்து ஜடம்னு நம்ம பாக்குறது இல்ல. மத்தவங்க மாதிரி நீ பாத்துக்கலன்னா அப்புறம் அது இப்படி பண்ணிடும், அதனால வேற வழி இல்ல, நீ பாத்துக்கோ அப்படின்னு அந்த மாதிரியாக இல்லாமல், இல்ல இந்த சிருஷ்டியில இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு தேவதா, ஒவ்வொன்னுத்துக்கும் உனக்கு எப்படி வாழறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அதுகளுக்கும் வாழறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அதனால நீ அதை அழிக்க கூடாது, நீ அதை அழிக்காமல் இருந்தால் அதுவும் உன்னை அழிக்காமல் இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த டீச்சிங். இன்ஃபேக்ட் நமக்கு எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கறத, இந்த ஒவ்வொன்றையுமே நம்ம ஒரு தேவதாவா பாக்குறோங்கிறது அந்த விஸ்வாமித்திரர் வந்து சித்தாசிரமத்துல இருந்து கிளம்புறாரு இல்லையா, அவர் கிளம்புறிச்ச வனதேவத்தை கிட்ட நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு போறாரு. சாதாரணமா நம்ம வனதேவதைன்னா ஒரு ஒரு விக்கிரகம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஒரு கல்லுல செதுக்கின, இதுகிட்ட போய் எப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அந்த வனதேவத்தையே அவர் அது ஒரு தேவதா அப்படின்னு அவர் பாக்குறதுனால தானே அவர் அதை ஜடவஸ்துவா பார்த்தா அவையே பர்மிஷன் வாங்க போறாரு, நமஸ்காரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு போறாரு. அந்த சித்தாசிரமத்துல அவர் அதை பண்ணிட்டு போறாரு. அது நம்ம பாக்குறோம். அந்த நம்ம எப்படி வந்து இயற்கையை கூட பார்த்திருக்கோம், அதை ஒரு ஜடமாக பார்த்தது இல்லை, எல்லாத்தையுமே ஒரு சேக்ரடா நம்ம பார்த்திருக்கோம். ஒரு காடு, வனம்னா வனதேவதைங்கிறோம். வனம்னாலே அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஆயிடுது இல்ல. அந்த வனத்துல இருக்கிற பறவைகள், குருவிகள், பட்சி, அப்புறம் மிருகங்கள், பாம்பு எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வந்து அது ஒரு சாம்ராஜ்யம். இந்த தேவதை வந்து அவங்களுடைய ஆட்சி. அப்புறம் நதியை ஒரு தேவதையா பாக்குறோம், ஒவ்வொரு ஆறும் வந்து ஒரு தேவதையா பாக்குறோம். அப்புறம் மலைங்க போது மலை வந்து ஒரு ராஜாவா பார்க்கணும். சோ ஒவ்வொரு மலையும் வந்து அதுவும் ஒரு சாம்ராஜ்யம் தான். அங்க எத்தனை விலங்குகளை பாத்துக்கிறோம், மரங்களை வந்து காப்பாத்தின்னு இருக்காரு, அந்த தேவதையை தான் காப்பாத்தின்னு இருக்கு. அப்புறம் சமுத்திரம்னு பார்த்தா சமுத்திரராஜன், சமுத்திரமே ஒரு உலகம் இல்லையா, கடலுக்கு கீழே இருக்கிறதே ஒரு பெரிய பிரபஞ்சம் இருக்கு. அப்புறம் மழையை ஒரு தேவதையா பாக்குறோம். இப்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள் எல்லாத்திலையும் நம்ம தேவதையாக தான் பாக்குறோம். எதையுமே ஒரு ஜடவஸ்துவாக நம்ம பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டை கூட நம்ம வந்து கிரகலட்சுமின்னு தான் சொல்றோம். கிரகம்ங்கிறது வீடுதான், அது வெறும் ஒரு ஜடவஸ்துவா, ஒரு பில்டிங்கா, சிமெண்டா நம்ம பாக்குறது. இன்ஃபேக்ட் அந்த காலத்துல மண்ணுலதான் பண்ணாங்க. அப்போ மண்ணுங்கும் போது அது பூமாதேவி ஆயிடுறது. சோ அந்த பூமியும் வந்து ஒரு தேவதா தான், பூமாதேவிங்கிறோம். அதனால நமக்கு எல்லாமே வந்து இட்ஸ் அலை, சேத்தனமா இருக்கு. எதுவும் நமக்கு ஜடம் அப்படிங்கிறது ரிலேட் பண்ணும்போது ஜடம், பட் பாரமார்த்திகமா பார்க்கும்போது எல்லாமே அந்த விஷன் நமக்கு வந்து எல்லாமே ஒரு ஈஸ்வர ஸ்வரூபமாக தான் பார்க்கிறோம். நம்ம சாதாரணமா இந்த கடல், நதி, குளங்களுக்கெல்லாம் போகும்போது கூட முதல்ல காலை வைக்காதுன்னு. ஏன்னா கால் வச்சா காலால மிதிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தொட்டு புரோக்ஷனம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா கண்ணுல ஒத்திக்கிறது பண்ணிட்டு தான் அதுல இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மறந்துட்டா அப்புறம் இறங்கின அப்புறம் கூட நம்ம க்ஷமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரயோஜனம், ஒன்னும் கஷ்டம் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து எப்பவுமே எல்லாமே ஒரு தேவதையாக பார்க்கணும், வர்ஷிப்ஃபுல்லா பார்க்கணும். அடுத்து கிருஷ்ணர் அதோட நிறுத்தல, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தைஹி தத்தான் அப்பிரதான அப்பிரதாயேபியः யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சக. என்ன சொல்றாருன்னா, யஜ்ஞபாவிதாக தேவாக, யஜ்ஞத்தால் திருப்தி அடைந்த தேவர்கள், இஷ்டான் போகான், நீ விரும்பிய போகங்களை எல்லாம் தாசியந்தே உங்களுக்கு தருவார்கள். தேர்ஃபோர் யார் ஒருவன் தைஹி தத்தான் அவர்களால் தரப்பட்ட போகங்களை
அவர்களுக்கு திருப்பி அளிக்காது அனுபவிக்கிறானோ அப்பிரதாய பூத்தே சஹஸ்தேன ஏவ அவன் திருடனாவான், அவன் திருடனே அப்படிங்கிறார். சோ யாகத்தால் திருப்தி அடைந்த தேவர்கள் உங்களுக்கு விரும்பிய போகங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி அவங்க தரும்போது அவங்களால கொடுக்கப்பட்டதை அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். அதாவது ஒரு கிருத்தஜதா, ஒரு நன்றி இருக்கணும். அந்த நன்றி கூட இல்லாமல் நீ அதை அனுபவிக்கிறியானால் நீ திருடனுக்கு சமம் அப்படிங்கிற. திருடனுக்கு சமம் இல்ல, நீ திருடன் அப்படிங்கிறார் பகவான். சோ வெறுமனே வாங்கிக்கிறது, திருப்பி பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறது, வெறும்னு அனுபவிக்கிறது மட்டும் இருக்கிறது நன்றி கெட்டத்தனம் அப்படிங்கிறது தான் இங்க இன்டைரக்டா சொல்றாரு. அதனால பிரார்த்தனை அப்படிங்கிறது வேண்டுதல் மட்டும் இல்லை, நன்றி செலுத்துவதும். சின்ன வயசுல நமக்கு தெரியாது, குழந்தையாக இருக்கும்போது தெரியாது. பட் வளர வளர நமக்கும் அதெல்லாம் அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் அப்படிங்கிறது. இங்க தேவர்களுக்கு அப்படின்னா இறைவனுக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இறைவனுடைய நியதிப்படிதான் எல்லாமே நடக்கிறது. தேவர்களும் இறைவனுடைய நியதிப்படிதான் இயங்குறாங்க. மழை, வெயில், காத்து எல்லாமே அவருடைய நியதிப்படிதான் நடக்கிறது. தைத்திரிய உபநிஷத்துல பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாத் அக்னிஷ்ச இந்திரஷ்ச மிருத்யுர் தாவதி பஞ்சம இதி அப்படின்னு இருக்கு. பீஷாஸ்மாத் இறைவன் மேல் இருக்கிற மரியாதையாலையும் பயத்தாலையும் தான் வாதக பவதே காற்று வீசுகிறது, சூரியனும் உதிக்கிறது, மற்ற தேவதைகள் அக்னி, வாயு எல்லாமே அவருடைய ஆக்ஞைப்படிதான் நடக்கிறார்கள். மிருத்யு யமதேவன் கூட அவருடைய ஆக்ஞைப்படிதான் எல்லாத்தையுமே நடத்திட்டு வர்றாரு. அதனால தேவர்கள் நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாலும், அவங்களை நம்ம இக்னோர் பண்ணாலும் பகவானுக்கு மரியாதை கொடுத்துற மாதிரி, இக்னோர் பண்ணாலும் பகவானை இக்னோர் பண்ற மாதிரியா இருக்கு. இன் ஷார்ட் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் பி அ கன்சியூமர் ஆல் த டைம், பி அ கான்ட்ரிபியூட்டர். இப்பவும் எனக்கு 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 என்னுடைய சௌகரியத்துக்கு என்னுடைய வசதிக்குன்னு பார்க்காம திருப்பி கொடுப்பதிலும் கவனம் இருக்கணும். வி கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. வாங்கிக்கிறதுல மட்டும் குறியா இல்லாமல் திருப்பி கொடு. ஸோ நம்ம திருப்பி கொடுக்கறது ஃபேமிலிக்கு, சொசைட்டிக்கு, தேசத்துக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு, இந்த உலகத்துக்கு, தேவர்களுக்கு எல்லாமே இதை சேர்த்துதான். ஸோ வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட். நமக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நமக்கு இங்க என்ன வந்தது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சோ நம்ம புராணம் தனி, வேதம் தனி, உபனிஷத் தனியா ஒரு ட்ராக்ல, அப்புறம் இத்தியாசம் தனி ட்ராக்கு, பகவத்கீதை தனி ட்ராக்கு இல்ல, எல்லாமே ஒரே விஷயத்தான் பேசுறது, வேற வேற விஷயத்தை பத்தி பேசுறது இல்லை. சோ அதெல்லாம் செப்பரேட் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அதுவும் இல்லாம நம்ம ஒருத்தர் பண்றதால என்ன பெரிய வித்தியாசமா எடுப்பது? நான் ஒருத்தன் தார்மீகமா இருந்து சரியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணினாலும், இல்ல நான் ஒருத்தன் தப்பு பண்றதுனால என்ன, நான் ஒருத்தர் குப்பையை போடுறதுனால என்ன போறது அப்படின்னு நினைக்கிறதும், ஒருத்தர் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒருத்தர்னால என்ன பாதிப்பு வந்துட போறதுன்னு நம்ம நினைக்கிறதும் சரியில்லை. முதல் கிளாஸ்லயோ 2வது கிளாஸ்லயோ பட்டர்ஃபிளை எஃபெக்ட் பத்தி பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ங்கிறது யாரோ எங்கேயோ செய்யற ஒரு காரியத்தினுடைய பிரதிபலிப்பு, பாதிப்பு பல மடங்காக மாறி எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை, ஒரு சமுதாயத்தை, ஒரு தேசத்தை பாதிக்கிறது. எதுவுமே இண்டிபெண்டா நடக்கிற விஷயம் இல்லை, தனிப்பட்ட முறையில நடக்கிற விஷயம் இல்லை. இந்திரன் திமிராக நடந்துட்டான், என்ன அவனுக்கு பதவி, பவர் அது கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சு. சோ ஏத்தாப்புல இருக்கிறது ரிஷி, அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சு. அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை. ஏன்னா பவர்ல இருக்கிறவன் தவறு பண்ணினால் தண்டிக்க வேண்டியவன் தான். ஏன்னா அந்த போதை ஏறிடுச்சுன்னா அவனால பாதிக்கப்பட போறது அவனுக்கு கீழே இருக்கிறவங்க தான். நம்ம இன்னைக்கு அதை பாலிடிக்ஸ்லயே நம்ம பார்க்கணும். அதனால அவனுக்கு ஒரு தண்டனைனா அது நமக்கும் அதோடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதே பட்டர்ஃபிளை எஃபெக்ட் தான். சோ அண்டம் வேற பிண்டம் வேற இல்லை,
அங்க என்ன நடக்கிறதோ இங்க பாதிக்கிறது, இங்க என்ன நடந்தாலும் அங்க பாதிக்கிறது. எப்படி தேவர்கள் புஷ்டியாக இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, யாகங்கள் பண்ணினோமானால் அவங்க நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. சோ நம்ம யாகம் பண்ணலைன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டா அவங்களால நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைக்காம போயிடுது. சோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ வந்து எப்பவுமே கனெக்டட் தான், தனித்தனி கிடையாது. ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம குடிக்கிற டீக்கும் ஃபார்மஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு வந்து அது வழியா பெட்ரோல் வரல, ஃபியூவல் வரல, கேஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது தானே நமக்கு மேப்ல இப்படி ஒரு இடம் இருக்கா, இதனாலதான் நமக்கு இன்னைக்கு நம்ம சமையலே நடத்துறோமான்னு தெரியறது. சோ ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஈரான் ஏதோ மேப்ல இருக்கும்னு நினைச்சோம், இப்ப ஈரான் நம்ம வீட்டு பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு. சோ ஈரானுக்கு என்ன நடக்குது, ட்ரம்ப் என்ன சொல்றான்னு கவனிக்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்டுக்கு வரணும், ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓபன் ஆகணும்னா நம்ம அதை கவனிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். சோ எதுவுமே வந்து ஒரு எங்கேயோ யாரோ பண்றது டெஃபினட்டா எல்லாரையும் பாதிக்கிற விஷயம்தான். சோ நாம கடமையில இருந்து தவறினா, தர்மத்தில இருந்து தவறினா, பதவி திமிரு, பேராசை, அகங்காரம், பொறாமை இதெல்லாம் இருந்தா எங்க இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் 3 லோகத்தையும் அது பாதிக்கும், நம்மையும் சேர்த்து. இது மனுஷ லோகத்துக்கு. அதே மாதிரி தேவலோகத்துல தேவர்களுக்கும் இதே மாதிரி பேராசை, பொறாமை, திமிரு, அகங்காரம் அதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுவும் 3 லோகத்தையும் பாதிக்கும், அவங்களையும் சேர்த்து, தேவர்களையும் சேர்த்து. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த துர்வாசருடைய சாபம் இனிமே வரப்போற கதையுடைய இது ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப என்ன ஆச்சு, சாபம் கொடுத்தாச்சு, சாபத்தால் யாகங்கள் நடக்கல. துர்வாசருடைய சாபமும் பர்சனல் கோபம்னு எடுத்துக்க கூடாது. பதவியில இருக்கிற ஒருத்தன் தவறு பண்றான், அவனை யாராவது கண்டிக்கணும் இல்லையா, அந்த கண்டிக்கிற ஒரு இதுவாக தான் அந்த சாபம் அடைஞ்சது. அடுத்து எந்த தவமும் செய்யப்படவில்லை, யாகங்கள் நடக்கல, தானம் இல்ல, தவமும் இல்ல. தபஸ் பத்தி நான் நிறைய பேசிட்டேன், தவம்னா என்னன்னு. அது ஒழுங்கு, செல்ஃப் டிசிப்ளின், சரீர தபஸ், வாக் தபஸ், மனோ தபஸ் எல்லாம் இருக்கு. சோ எந்த தபஸும் இல்லை. அப்புறம் தேக கவனம், பேராசை, பொறாமை இதெல்லாம் ஜாஸ்தியாச்சு. யாருக்குமே தானம் மாதிரியான நல்ல காரியங்கள் பண்ணணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுது. எல்லாருக்குமே கான்ட்ரிபியூட்டரா இல்லாம வெறும்ன கன்சியூமரா மாறிடுறாங்க எல்லாரும். சுயநலம் பெருக ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த சாபத்துடைய எஃபெக்ட். எல்லாருக்குமே ஒரு ஆன்ம பலம் குறைஞ்சு போறது, எல்லாருமே ஐம்பொறிகளுக்கு அடிமையாகிடுறாங்க. எல்லாருமே வந்து இந்திரியத்தின் வசத்தில் இருந்து அந்த சுகத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மனிதர்களால ஒரு ஒரு சின்ன விஷயத்துல கூட மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுறாங்க மனிதர்கள். கிட்டத்தட்ட ஒரு மினி கலிகாலமாகவே எல்லாம் மாறிடுறது. சோ இந்த 3 உலகத்திலயும் ஆற்றல் குறையிறது. மூ உலகம்னா பூலோக, புவர்லோக, ஸ்வர்கலோகம். புவஸ்வகான்னு சொல்றோம். பூலோகம் நம்ம இருக்கிறது, ஸ்வர்கலோகம் அப்கோர்ஸ் தேவர்கள் இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிறது வந்து புவர்லோகம். இங்க வந்து சித்தர்கள், முனிகள், சாரணர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறது, கந்தர்வர்கள், அது இன்பிட்வீன் லோகம். இந்த மாதிரி எல்லாமே வீக் ஆயிடுறதா. அப்போ தைத்தியர்கள் சும்மா இருப்பாங்களா? தைத்தியர்கள் அதாவது தானவர்கள் எல்லாரும் தேவர்களை நோக்கி சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போய் அப்கோர்ஸ் தேவர்கள் தோத்து போயிடுறாங்க. இந்த தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேரும் அசுரர்கள் தான். காமன் இது வந்து அசுரர்கள் தான் அவங்க பேரு. தைத்தியர்கள் வந்து தித்தியினுடைய புத்திரர்கள், தானவர்கள் வந்து தானுடைய புத்திரர்கள். அவ்வளவுதான். கஷ்யப்பருடைய மனைவிகள்ல தித்தி, அதித்தி, தானு இருக்காங்க. அந்த மாதிரி. இந்த சமயத்துல பலி சக்கரவர்த்தியும் இருந்த காலம். சரியா? அவர் தலைமையில தேவர்கள் அவர் தலைமையில தான் அசுரர்கள் தேவர்களை எதிர்த்து போர் பண்றாங்க. சொர்க்கத்துல இருந்து துரத்தி விடப்படுகிறாங்க. தோத்து போன தேவர்கள் போக்கிடும் இல்லை. இப்ப நம்மள வீட்டை விட்டு துரத்தினா நம்ம எங்க போவோம்? யார் வீட்லயும் போய் இருக்க முடியாது. அவங்க போய் வேற லோகத்துல இருக்கேன்னு இருக்கவும் முடியாது. எங்கேயாவதுதான் கிடக்கணும். எங்கதான் நடுத்தரலதான், நடு ஸ்பேஸ்லதான் சுத்தின்னு இருப்பாங்க. சோ அவங்க பிரம்மதேவர் கிட்ட போய் பாதுகாப்பு கேட்கிறாங்க.
பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, இந்த நிலைமை மாறணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்திரா மகாவிஷ்ணுவால மட்டும்தான் இந்த நிலைமையை மாத்த முடியும். சோ நம்ம அவர்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாவிஷ்ணுவை பார்த்து ஸ்துதி பண்ணி அங்க போய் வைகுண்டத்துல போய் நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணி அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைய சொல்றாங்க. பிரச்சனைய சொன்னோன்னு மகாவிஷ்ணு சொல்றாரு, மந்திரமலையை மத்தா வச்சு வாசுகிங்கிற சர்ப்பத்தை கயிறா உபயோகிச்சு பார்க்கடலை கடைய சொல்றாரு. அது போக அவர் என்ன சொல்றார், தைத்தியர்களையும் கூட்டிக்க தனியா இந்த வேலையை நீ பண்ண முடியாது, வாசுகியோட வால் பகுதியை அவங்களுக்கு பிடிக்க சொல்ல, தலைப்பகுதியை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வரி, அமிர்தம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு போகாதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ தேவர்களும் மகாவிஷ்ணு சொன்னபடி பண்றாங்க. வால் பகுதியை பிடிக்கிறது தங்களுக்கு தரக்குறவுன்னு சொல்லிட்டு அசுரர்கள் தலைப்பகுதியை வாங்கிக்கிறாங்க அவங்களாவே. பிளஸ் அமிர்தத்துல எங்களுக்கு ஷேர் வேணும், இதுதான் கண்டிஷன். அப்கோர்ஸ் பலி சக்கரவர்த்தி கிட்டே பர்மிஷன் வாங்கிதான் இதெல்லாம் பண்றோம். 1000 வருஷங்கள் கிடையாறாங்க. வாசுகியை போட்டு முன்ன பின்ன போட்டு இழுக்க 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 அதுக்கு வலி காயம் வேதனை எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. உடம்புக்கு வெளியில எல்லாம் காயம், உள்ளேயும் பரட்டுறது இருக்கு. அந்த காரணத்தால அதோட மூச்சு காத்து சுட்டு எரிக்கிறது. அதோட தலைப்பகுதி யார்கிட்ட இருக்கு, அசுரர்கள் கிட்ட. அசுரர்களுக்கு ரொம்ப சஃபோகேட்டிங்கா இருக்கு. ஆனாலும் அவங்க வேற வழியில அது தாங்கிக்கணும், இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சாய்ஸ். மை லைஃப் மை சாய்ஸ்ன்னு அவங்க எடுத்துட்டாங்க. அதனால they have to suffer. சோ வாசுகியும் காயம் எல்லாம் பொறுத்துக்கிறது. ஏன்னா வாசுகிய எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, வாசுகி கிட்ட கூட நான் அமிர்தத்துல ஒரு பங்கு உனக்கு தரேன்னு சொல்லிதான் வாசுகியும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே போட்டு புரட்டி எடுக்கிறது. சோ வாட் இஸ் இட் இன் ஃபார் மீ அப்படின்னு தான் அது கேட்கறது. அதனால அவங்களுக்கு அமிர்தம் தரேன்னு சொல்லிதான் கூட்டின்னு வராங்க. சோ தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்கு சண்டை போடும்போது ஒரு ஒரு சில துளி வாசுகி மேல பட்டதாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா இது முடிஞ்சப்புறம் வாசுகிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அமிர்தம் கொடுத்தாங்களாங்கிறது எனக்கு டெஃபினட்டா எங்கேயும் நான் பார்க்கல. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் சொல்லுங்க. சோ அந்த அமிர்தம் பட்டதாகவும் சொல்லுவாங்க. பை த வே வாசுகிங்கிறது ஆண் பெயர், ஆண் சர்ப்பத்தினுடைய பெயர். கத்ருவுக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்த குழந்தை, கருடனுடைய பிரதர் இவர். போன வாரம் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரயாகராஜ்ல திரிவேணி சங்கமம் கிட்ட இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சேரும் இடம் இருக்கு இல்லையா, இந்த உத்தரப்பிரதேஷ்ல நாகவாசுகி மந்திர்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாகவாசுகி மந்திர்ல அந்த இடம்தான் சமுத்திர மத்தனம் முடிஞ்சு வாசுகி அந்த சங்கமத்துலதான் தன்னுடைய காயத்தை எல்லாம் ஆத்திண்டதாக கதை. இன்ஃபேக்ட் அங்க எப்படி வாசுகி போச்சுன்னா, மகாவிஷ்ணு சொல்லிதான் அந்த இடத்துக்கு வாசுகியும் போறது. இன்ஃபேக்ட் இந்த 4 டிராப்ஸ் ஆஃப் அமிர்தம் விழுந்தது இல்லையா, அந்த 4 டிராப்ஸ் ஆஃப் அமிர்தம் விழுந்ததுல போன வாரம் ஹரித்வார் சொன்னேன், ஹரிக்கி பௌரி. அடுத்தது பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக். இந்த 4 இடத்துல எப்பவுமே கும்பமேளா நடக்கும். அந்த காரணத்துக்காக தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அது இந்த குருவோடைய சஞ்சாரத்தை வச்சு கணக்கு வச்சு அது ஒரு பர்டிகுலர் டேல அவங்க கால்குலேட் பண்ணி கும்பமேளா பண்ணுவாங்க. சோ அதனால இந்த இடங்கள்லாம் விசேஷம், கும்பமேளா விசேஷம். சோ இந்த வாசுகி திரிவேணியில அமிர்தம் விழுந்த இடத்துல எல்லா வழியில இருந்து விடுபட்டது அப்படின்னு சொல்லும்போது எல்லா வழியும் எடுத்துக்கணும். அது வெறும் உடம்பு வலின்னு இல்லாம தன்னுடைய தான் யார் என்று தெரிந்து கொண்டது, அதுக்கு ஞானம் பிறந்தது, அமிர்தத்துவம் அடைந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த வாசுகி தான் சிவனுடைய கழுத்துல மாலையாக மாறிய வாசுகி. அந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடைக்கிறது அதுக்கப்புறம். இப்போ கதையில எங்க இருக்கோம்னா, வாசுகியை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க, முன்ன பின்ன போட்டு. அது பாவம் பொறுத்துன்னு இருக்கு. இப்படி 1000 வருஷம் கடைஞ்சப்புறம் முதல்ல வந்தது இந்த ஹாலஹால விஷம், காலக்கூட்ட விஷம்னு சொல்லுவோம். கடல்ல இருந்து அது எழும்பி வருது. இதுலயே 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு கடல்ல இருந்து விழுந்ததுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சைட் பார்த்தோம்னா வாசுகியோட வாயில இருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இங்க கடல்ல இருந்து வந்ததுன்னு தான் எடுத்துக்கிறோம். சோ அது விஷயம் அந்த விஷயம் அக்னினா ஆக்சுவலி ஃபயரா வரல, அந்த சூடு சொல்லுவோம்ல, விஷத்தினுடைய உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை தாங்கவே முடியல, அவ்வளோ வருது அந்த விஷம்.
இந்த ஒரு தடவை எனக்கு இந்த பூரான் கடிச்சது சின்ன வயசுல, இப்ப இல்ல, சின்ன வயசுல பூரான் கடிச்சது. அந்த அந்த விஷம் எப்படி இருந்ததுன்னா உடம்பு பூரா நெருப்பு அள்ளி போட்ட மாதிரி, அப்படி ஒரு ஃபீலிங். ஹோல் பாடி இஸ் பர்னிங் மாதிரி இருக்கும் இந்த விஷயத்துல. ஜஸ்ட் ஒரு மெமரி, வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து இந்த சூடு, உஷ்ணம் எல்லா பக்கமும் பரவி இந்த 3 லோகத்தையும் அது மூழ்கடிச்சு எல்லாருமே துவம்சமாயிடுவாங்கங்கிற நிலைமையில தேவர்கள் சிவபெருமான் கிட்ட, ருத்ரன் கிட்ட போய் திராகி திராகி பிரபோ திராகி திராகி அப்படின்னு கெஞ்சுறாங்க, காப்பாத்து காப்பாத்துங்க அப்படின்னு. சோ எல்லாரும் சிவன் கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கும்போது, அதே சமயத்துல மகாவிஷ்ணு அங்க சங்க சக்கரத்தோட அங்க வர்றார். வந்து சூலபாணியான சிவபெருமான் கிட்ட பார்த்து, தேவர்களுக்குள் முதல்ல வந்தவர் நீதான், எல்லா தேவர்களுக்கும் முதல்ல வந்த தேவன் நீதான். அதனால இந்த தேவர்கள் இந்த சமுத்திரத்தை கடையும் போது எது முதல்ல வருதோ அது ஆக்சுவலி உங்களுக்கு தான் சொந்தம். ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க சிவனை. அதனால இந்த விஷயத்த நீதான் குடிக்கணும், நீதான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்றார். சீக்காரம் பண்ணிக்கோங்கன்னு. அவரும் விஷயத்தை ஏத்துக்கிறார். தேவாங்க தேவா அப்படின்னு சொல்லுவோம்ல, மகாதேவ், தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவன் தேவர்களை பாக்குறாரு. அவங்க பார்த்தா அப்படியே பயத்துல அடங்கிட்டு இருக்காங்க, பீதியில இருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு, அவருக்கு மனசு இளகி போயிடுது. அவங்க மேல இருக்கிற இரக்கத்தாலையும் இந்த 3 உலகத்தையும் காப்பாத்தணுங்கிற ஒரு கருணையாலும் அந்த காலக்கூட்ட விஷத்தை இது அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி அவர் குடிக்கிறாராம். அமிர்தத்தை குடிப்பது போல் ரொம்ப விளையாட்டாக சிவன் அதை குடிச்சிடுறார். குடிச்ச அப்புறம் அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பார்வதியை நிறுத்துறா, நீலகண்டராக மாறுறார். அப்புறம் தேவர்கள் மகாதேவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க பார்க்கடல்ல கிடையாது. இந்த தடவை வேற மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. மந்தார மலை முழுகிடுது. முழுகிடுது, மலை முழுகிட்டு மத்து மத்து இல்லாம எப்படி கிடையாது, மத்தே இல்லையே, கயிறு மட்டும் வச்சு என்ன பண்றது, மத்து போயிட்டேன்னு சொல்லி நொந்து போயிடுறாங்க. என்ன பண்றது நம்ம இப்போ, ஆரியமே கெட்டு போச்சே அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போய் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தேவர்கள் இந்த தடவை மதுசூதனரான மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கறாங்க, வாசுகி என்னாச்சு, வாசுகி வாசுகியா மலை கீழே போனோன்னா வாசுகி என்னாச்சுன்னா, வாசுகி வந்து மிதந்திருக்கும். அப்கோர்ஸ் வாசுகி வந்து காயில் பண்ணிருக்குல்ல, அதுல இருந்து பிரிஞ்சு அதுக்கு ஒரு ரிலீஃப் மேபி. மழை உள்ள போனோன்னே அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு ரிலீஃப், ஒரு பிரேக் கிடைச்சிருக்கும் அதுக்கும். அதுவும் கடல்ல அப்படியே மிதந்துட்டு இருந்தது. அப்புறம் தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் இந்த தடவை விஷ்ணு சிவன் கிட்ட போய் கேட்டிருக்கலாமே, அவர் ஏற்கனவே பாவம் விஷத்தை குடிச்சிட்டு டயர்டா இருப்பார். இன்ஃபேக்ட் சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு, ஆந்திரா தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். அங்க அந்த கோவில்ல அங்கதான் வந்து சிவபெருமான் வந்து விஷத்தை குடிச்ச டயர்ட்னஸ் இருக்கும்ல, ஒரு ஃபெட்டிக், அத ஃபெட்டிக் வந்துடுறது அவருக்கு. அந்த விஷத்தை குடிச்சோன்னா அவருக்கு வந்து எதுமோ மாதிரி ஆகி அவரு அங்கேயே படுத்து நிடுறார் பார்வதி மடியில. சோ அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா பள்ளி கொண்ட சிவன், அங்க சிவன் பள்ளி கொண்டிருப்பார், பார்வதி மடியில தலை வச்சுண்டு சுத்தி தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஒரு என்னடா அது இன்னும் ஒரு கண் திறக்கலையே இன்னும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அவரை சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க. தேவர்கள் அங்க எங்க போனாங்கன்னா எல்லாம் சமுத்திர மத்தனம் முடிச்சுட்டுதான் அங்க போறாங்க. ஏன்னா இப்ப அவசரத்துக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியில போய் தேங்க்ஸ் சொல்லணும்ல, அன்னைக்கு நீங்க பண்ணதாலதான் எங்களால அமிர்தம் கிடைச்சது அப்படின்னு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா. அப்போ சிவபெருமானை பார்க்க போறாங்க, சிவபெருமான் இந்த மாதிரி இருக்காரு. சோ ஒரு கவலையோட நிக்கிறாங்க, அவர் கண் திறந்து பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த கர்ப்ப கிரகத்துல பார்வதி மடியில சிவன், சுத்தி தேவர்கள் எல்லாருமே இருப்பாங்க, பிரம்மதேவன் இருப்பார். முடிஞ்சா போய் பாருங்க அந்த கோவில. இன்னொரு விசேஷம் வந்து அந்த கோவில்ல 3 மூலஸ்தானங்கள். எல்லாருக்கும் கோவில்ல ஒரு மூலஸ்தானம் தான் இருக்கும், அந்த கோவிலுக்கு 3 மூலஸ்தானம். அங்க தட்சிணாமூர்த்தி வந்து ஆஹ் மணக்கோ திருமணமான தட்சிணாமூர்த்தியாக இருப்பார். அந்த கோவில்ல வந்து அதனால்தான் கல்யாணம் ஆகாதவர்கள் அங்க போய் வேண்டிண்டா கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் கூட ஒரு இது இருக்கு. அந்த மாலைய
2 மாலை வாங்கி ஒண்ணு சிவனுக்கு கொடுத்துட்டு இன்னொன்னு தாழ்த்துன்னு போறது என்னமோ இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் அங்க ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சோ முடிஞ்சா அந்த கோவிலுக்கு போய் பாருங்க. எனிவே இப்போ மகாபாகோ அஸ்மான் பாலைய அப்படின்னு போய் கேக்குறாங்க தேவர்கள். இந்த மாதிரி மலை முழுகிறது எப்பயாவது எழுப்பி எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை சப்போர்ட் பண்ணி மேல எழுப்புறாரு. மலை மேல வந்துடுறது. அண்ட் அப்கோர்ஸ் பிரேக் எடுத்த இந்த வாசிக்கு மறுபடியும் மலையை சுத்தி ரெடி ஆயிடுறது. அது மட்டும் இல்லாம இங்க ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் சொல்ற பகவான் மலையோட சிகரத்தையும் தன்னோட இடது கையால அழுத்தி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்றார். சிகரத்தை பிடிக்கிறாருன்னா அந்த அப்பதானே அது ஸ்டெடியா இருக்கும். அது அன்ஸ்டேபிளா இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சிடக்கூடாது. அப்ப விஷ்ணு எப்படி அங்க இருந்தார்? மலை மேல இருந்துட்டு கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாரா இல்ல எப்படின்னா மேல எல்லாம் இல்ல, தேவர்களுடன் சேர்ந்து தேவர்களாக அந்த டிப்ப பிடிச்சுக்கிறாரு. சோ அப்போ விஷ்ணுவும் கடையற மாதிரி ஆயிடுது, அந்த தேவர்களுக்கு சகாயம் பண்ற மாதிரி ஆயிடுது. இது விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொன்ன கதையில அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன சொல்றார்? மத்தியே, தேவர்களுக்கு மத்தியே இருந்து அவரும் கிடையறார் அப்படின்னு சொல்றார். இந்த மந்தார மலை என்ன அதோட ஹைட் என்ன, டெப்த் என்னன்னு பார்த்தோம்னா 11,000 யோஜனை அப்வர்ட்ஸ். யோஜனாஸ் அப்படின்னா 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுறது மேல. அதே அளவுக்கு கீழே அவ்வளோ பெரிய மலை. இன்ஃபேக்ட் அந்த மலையை தேவர்கள் எப்படி கொண்டு வந்து கடல்ல போட்டாங்கன்னா கூட மகாவிஷ்ணு தான் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. கருடன் மேல மலையை, கருடன் எப்படி தாண்டினாருன்னு தெரியல, கருடன் மேல வச்சுதான் அந்த மலையை கொண்டு வந்து அந்த கடல்ல போட்டதாக கதை இருக்கு. சோ இவ்வளவு பெரிய மலை. சோ கீழையும் மகாவிஷ்ணு சப்போர்ட் பண்றார், மேலேயும் மகாவிஷ்ணு சப்போர்ட் பண்றார். இப்படி இன்னொரு 1000 வருஷங்கள் கடையறாங்க. சோ கடைஞ்சப்புறம் முதல்ல வந்தது தன்வந்திரி. சாதாரண இவர் சொல்ற கடப்படி தன்வந்திரி. சாதாரணமா நம்ம இன்னொரு வருஷம் பார்த்தோம்னா கடைசியா தன்வந்திரி கையில அமிர்த கலசத்தோட வந்ததாக இருக்கும். பட் எனிவே இவர் தன்வந்திரின்னு சொன்னதால தன்வந்திரி தான். சோ கையில தண்டம் உதகபானத்தோட தன்வந்திரி. அதுக்கப்புறம் ஐராவதம், அதை இந்திரன் எடுத்துக்கிறார். அப்புறம் சுரபி, அதாவது காமதேனு, அதை ரிஷிகள் எடுத்துக்கிறாங்க. வசிஷ்டர் கிட்டதான் மெயினா அது இருக்கு. அந்த கதை உங்களுக்கு தெரியும், விஸ்வாமித்திரரோட கனெக்டட் கதை. பாரிஜாத்த மரம், அதுவும் சொர்க்கத்துல தேவர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அப்சரஸ்கள் எத்தனைன்னு வால்மீகி ராமாயணத்துல இல்ல, பட் இன்னொரு வருஷன் ஆஃப் ராமாயணத்துல பார்த்தோம்னா 60 கோடி அப்சரஸ்கள். அந்த 60 கோடி அப்சரஸ்களுக்கு அட்டெண்டர்ஸ் வேற என்ன, அந்த அளவுக்கு. சோ பெரிய பாப்புலேஷன் தான். இந்த அப்சரஸ் யாருக்கு சொந்தம்னா தேவர்கள் அசுரர்களுக்கு 2 பேருக்குமே சொந்தம். அடுத்து ஜேஷ்டா தேவி. நம்ம ஜேஷ்டா தேவினா மூதேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூத்த தேவி. லக்ஷ்மிக்கு முன் கடலில் இருந்து வந்தவள் ஜேஷ்டா தேவி. இந்த ஜேஷ்டா தேவிக்கு கூட அரிகேஷநல்லூர்னு ஒரு கோவில் ஊர் இருக்கு திருநெல்வேலியில. அரிகேசரி நல்லூர், பாண்டியராஜன் கட்டின கோவில். அங்க ஜேஷ்டா தேவி மாந்தனோட இருப்பான். சாதாரணமா இந்த ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க அங்க போவாங்க அந்த கோவில்ல சரி பண்ணிக்கிறதுக்கு. அதே கோவில்ல குபேரரும் உண்டு. இது ரொம்ப குபேரர் எல்லா செல்வங்களையும் கொடுப்பவர். ஜேஷ்டா தேவி செல்வங்களை எடுப்பவள்னு சொல்லுவாங்க. சோ லக்ஷ்மிக்கு ஆப்போசிட்டா சொல்றது உண்டு. பட் இன்னும் ஜேஷ்டா தேவியை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். தெரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அப்புறமா சொல்றேன். சோ இந்த ஜேஷ்டா தேவியும் அங்கிருந்து வந்தவள். அவள் சனீஸ்வரனுடைய மனைவி அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்கு அடுத்து வந்தது வாருணி. வாருணிங்கிறது வருணனுடைய மகளாக இருந்தாள். அவளுக்கு சுரா, அதாவது she is the goddess of wine அப்படின்னு சொல்லலாம். போதை தரும் வஸ்து அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சோ தேவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல ஓகே, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சுறாவை ஏற்றுக்கொண்டதால் இவர்கள் சுரர்கள் என்றும், சுறாவை ஏன்னா அவங்க அசுரர்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லி.
சோ அதனால அவங்க அசுரர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. பட் அது எனக்கு அவ்வளவு லாஜிக்கலா எனக்கு தெரியல. அது எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம். பட் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம சுறாங்கிறது அதுக்காக தேவர்கள் ஏற்றுக்கொண்டதால தேவர்கள் வந்து எப்பவுமே குடிகாரர்களா இருப்பாங்க. அசுரர்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணதால அசுரர்கள் குடிக்கிறது இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி அசுரர்கள் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. தேவர்கள் கம்மியா தான் பிடிக்கிறாங்க. நான் இத சுறாங்கிறத எப்படி பாக்குறேன்னா, யாகத்துக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியண்டா இருக்கு. சுரர்கள் வந்து யாகத்தினுடைய அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லையா, தேவர்கள். அதனால இந்த சுறாவை ஏற்றுக்கொண்டார்கள்னா, இப்ப அந்த சாபத்தின்படி அவங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்கல்ல, பலம் எல்லாம் இழந்துடுறாங்க இல்லையா. அப்போ இந்த சுறா வந்ததுன்னா அவங்களுக்கு பலம் வந்ததாக பாக்குறேன். அப்புறம் உச்சைஸ்ரவஸ்ங்கிற குதிரை, அந்த குதிரையை இந்திரன் எடுத்துக்கிறார். அப்புறம் கௌஸ்துபமும் லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணு ஏத்துக்கிறார். கடைசியா அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தம் வந்து ஒரு கலசத்துல தன்வந்திரி தான் எடுத்துன்னு வர்றார். தேவர்களும் அசுரர்களும் அதுக்கு போட்ட சண்டையில அதித்தியுடைய மகன்கள் தித்தியுடைய மகன்களை கொண்டுடுறாங்க. பெரிய சண்டை நடக்கிறது. அது தித்தியினுடைய மகன்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, கொல்லப்படுகிறார்கள். மீன்வெல் மகாவிஷ்ணு மோகினி ரூபத்துல வந்து எல்லாரையும் மோகிக்க வச்சு அந்த அமிர்த கலசத்தை தன்னுடைய வசத்தில் வச்சுண்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கிறார். இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் இழந்த பலம் எல்லாம் வந்துடுறது. இழந்தது எல்லாமே அவங்களுக்கு திரும்பி வந்துருக்கு. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ரிஷிகள், கந்தர்வர்கள், சாணரர்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம். சோ இந்திராதி தேவர்களுக்கு இந்த பலம் கிடைத்தோடனே அவங்க சந்தோஷமா தேவலோகத்துக்கு போறாங்க. போகும்போதே இந்த சாணரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் எல்லாருமே மறுபடியும் அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. இது முடிஞ்சோடனே தித்திக்கு வந்து தைத்தியர்கள் கொல்லப்பட்ட விஷயம் தெரிஞ்சோடனே தித்திக்கு துக்கம் தாங்கல. துக்கம், கோபம் ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாகி துக்கத்தால் வந்த கோபம்னு வச்சு, துக்கத்தால் அந்த கோபத்துல கஷ்யபர் கிட்ட போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொன்னுட்டாங்க, எனக்கு இந்திரனை கொல்வதற்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி கஷ்யபர் கிட்ட கேக்குறா. எனக்கு நான் அதுக்கு தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு கஷ்யபர் என்ன சொல்றார், அவங்க என்ன பண்ணினாங்கிறத நம்ம அடுத்த வாரம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो नमः. ஹரி ஓம்.